வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சவுதி அரேபியாவில் இந்த வாரம் அமெரிக்க மற்றும் உக்ரைனிய மூத்த அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ஜனாதிபதியின் பிரத்யேக விமானம் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் பறந்தபடி செய்தியாளர்களுடன் பேசிய ட்ரம்ப் பல விஷயங்களை தெரிவித்தார். அவற்றில் எவற்றை நம்புவது, எவற்றை விட்டுவிடுவது, வேறு சிலவற்றை எப்படி சொல்கிறார் என்று கணிப்பது கஷ்டம். உக்ரைன் அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை அமெரிக்கா மீண்டும் தொடங்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. உக்ரைன் தமது நாட்டில் தரையடியே உள்ள பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுப்பதென்றால் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு அதே பெறுமதி மிக்க எதையாவது கொடுக்க வேண்டும் அல்லவா? இல்லாவிட்டால் உக்ரைனியர்கள் ஏன் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்வார்கள்? உக்ரைனுக்கு அமெரிக்கா உளவு தகவல்களை கொடுப்பது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்க உளவு தகவல்களை கொடுக்கும் என்றார். அந்த தடை நீக்கப்பட்டது என்றார். அதன்பின் அமெரிக்க ராணுவ உதவி மீண்டும் உக்ரைனுக்கு கிடைப்பதற்கு அமைதியை அடைய உக்ரைன் விருப்பம் காட்ட வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, கனிமவள ஒப்பந்தத்தில் உக்ரைனியர்கள் கையெழுத்திடுவார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் உக்ரைனியர்கள் அமைதியை விரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று ட்ரம்ப் தனது தெற்கு புளோரிடா தோட்டத்தில் வார இறுதியில் தங்கிவிட்டு வாஷிங்டனுக்கு திரும்பிய போது ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் இருந்த செய்தியாளர்களிடம் கூறினார். இப்போது உக்ரைனியர்கள் அமைதியை விரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தை காட்ட வேண்டிய அளவுக்கு காட்டவில்லை. ஆனால் அவர்கள் காட்டுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் எல்லாமே சரியாகிவிடும் என்று நான் நினைக்கின்றேன், ட்ரம்ப் கூறினார். அமைதிக்கான அர்ப்பணிப்பு எப்படி இருக்கும் என்ற குறித்த விவரங்களை ட்ரம்ப் வழங்கவில்லை. அது அமெரிக்க ராணுவ உதவியை மீண்டும் நிலைநிறுத்த வழிவகுக்கும். உக்ரைனுடன் அமெரிக்கா உளவு பகிர்வை எப்போது மீண்டும் தொடங்கும் என்று கேட்டபோது அது இப்போதே தொடங்கிவிட்டது என்றார். உளவு தகவல் பகிர்வு மீண்டும் தொடங்கிவிட்டது என்பதை உக்ரைன் தரப்பிலிருந்து யாரும் உறுதிப்படுத்தவில்லை. ட்ரம்ப் மற்றும் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இடையே பிப்ரவரி 28ஆம் தேதி ஓவல் அலுவலகத்தில் நடந்த வாக்குவாதத்திற்கு பின்னர் உறவுகளை மீட்டமைக்க முயற்சிக்க உக்ரைனிய அதிகாரிகளை அமெரிக்க ராஜாங்க செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் அமெரிக்க சிறப்பு தூதர் இந்த வாரம் சந்திப்பார்கள். சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறும் சந்திப்புகளில் குறிப்பிடத்தக்க மிக முக்கிய முடிவுகள் வெளிவரும் என்று ட்ரம்ப் கூறினார். சவுதி அரேபியாவின் நல்ல பலனை பெறுவோம் என்று நினைக்கின்றேன். மேலும் உக்ரைன் சிறப்பாக செயற்படும் என்று நான் நினைக்கின்றேன். ரஷ்யாவும் செய்ய வேண்டியதை செய்ய போகிறது என்று நான் நினைக்கின்றேன். இந்த வாரம் சில பெரிய விஷயங்கள் நடக்கப் போகின்றன என்று நான் நினைக்கின்றேன். நான் அதை நம்புகின்றேன் என்று ட்ரம்ப் கூறினார். சரி, இந்த வாரம் அவர் கூறியது போல ஏதாவது நடக்கிறதா பார்க்கலாம். இவ்வளவு விரைவாக ஏதாவது நடக்க வாய்ப்பு மிக மிக குறைவு என்றே கூற வேண்டும். உக்ரைனுக்கு ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வை அமெரிக்கா நிறுத்தியதை அவரது சொந்த கட்சியினை சேர்ந்த அவரது தீவிர ஆதரவாளர்களை தவறு என்று பகிரங்கமாக கூற தொடங்கியுள்ளார்கள். உக்ரைனுக்கான ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வை இடைநிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்த முடிவு குறித்து தான் கவலைப்படுவதாக குடியரசுக் கட்சியின் செனட்டர் லின்சே கிரகாம் கூறுகிறார். ட்ரம்புக்கு மிக நெருக்கமான லின்சே கிரகாம் ஜோ பைடன் ஆட்சியில் கூட உக்ரைனுக்கு 2 தடவைகள் பயணித்து தமது ஆதரவை தெரிவித்தவர். அவர் மேலும் கூறிய போது, போர் நடக்கும் நேரத்தில் உக்ரைனுக்கான ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வை நாம் நிறுத்தினால் அது ஆப்கானிஸ்தானை விட மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஜனாதிபதி ட்ரம்புக்கு அப்படியொரு சூழ்நிலையை ஏற்படுத்த விருப்பம் என்று நான் நினைக்கவில்லை என்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அளித்த பேட்டியில் கிரகாம் கூறினார். ஆனால் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை உக்ரைனுக்கு தேவையானவற்றை, உளவு தகவல்கள் மற்றும் ஆயுதங்களை அடிப்படையில் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் கொடுக்க வேண்டும் என்றார். கிரகாம் சில நாட்களுக்கு முன்பு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸுடன் பேசியதாக குறிப்பிட்டார். போரை கௌரவமாகவும் நியாயமாகவும் முடிப்பதே அமெரிக்காவின் குறிக்கோள் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் கூறினார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான சமீபகால பதட்டமான ஓவல் அலுவலக சந்திப்பில் கொஞ்சம் குழம்பிவிட்டது என்று கூறினார். இன்று திங்கட்கிழமை தொடங்கி சவுதி அரேபியாவில் உக்ரைனிய சகாக்களுடன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் உக்ரைன் அதிகாரிகள் ஒரு ஒப்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை இந்த வாரம் தெரிந்து கொள்வார்கள் என்று கிரகாம் கூறினார். பின்னர் அவர்கள் வெள்ளை மாளிகையுடன் அமர்ந்து குறிப்புகளை ஒப்பிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யர்களை வற்புறுத்தலாம் என்றார். வரும் நாட்களில் ரஷ்யாவின் வங்கி மற்றும் எரிசக்தி துறைகள் மீதான கடினமான தடைகளை ஜனாதிபதி ட்ரம்ப் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக கிரகாம் மேலும் கூறினார். தடை விதிக்கப்பட்டால் தான் ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைக்க முடியும் என்றார் ட்ரம்புக்கு நெருக்கமான செனட்டர் லின்சே கிரகாம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூட்டாளியான எலான் மஸ்க் உக்ரைனின் ஸ்டார்லிங் இணைய இணைப்பை துண்டிப்பதாக அச்சுறுத்தியதாக வார இறுதியில் தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் போலந்து வெளியுறவு அமைச்சரிடையே நேற்று முறுகல் ஏற்பட்டது.
3 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை எலன் மஸ்க் போதுமான அளவு விமர்சித்தாரா என்பது குறித்து எலன் மஸ்க் மற்றும் ஒரு சமூக வலைதளம் எக்ஸின் பயனருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த தகராறு ஏற்பட்டது. மஸ்க் தனது ஸ்டார்லிங் அமைப்பு உக்ரைனிய ராணுவத்தின் முதுகெலும்பு என்று பதிலளித்தார். மேலும் அவர் ஸ்டார்லிங் அமைப்பை முடக்கினால் உக்ரைன் ராணுவத்தின் முழு முன்வரிசையும் சரிந்துவிடும் என்று எச்சரித்தார். தனது ஸ்டார்லிங் அமைப்பு இல்லாவிட்டால் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் தவிர்க்க முடியாமல் தோல்வியடையும் என்று மஸ்க் வாதிட்டார். போலந்து வெளியுறவு அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோட்ஸ்கி மஸ்குக்கு பதிலளித்தார். அது பற்றி அவர் கூறிய போது, உக்ரைனுக்கு ஸ்டார்லிங் இணைப்பை வழங்க போலந்து அரசாங்கம் வருடத்திற்கு $50 மில்லியன் பணம் செலுத்துகிறது. ஆக்கிரமிப்புக்கு ஆளான உக்ரைனை அச்சுறுத்தும் நம்பகமற்ற வழங்குநராக மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் வேறு சப்ளையரை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றார் அவர். நிலைமை சிக்கலாகிறது என்பதை புரிந்து கொண்டு காட்சிக்குள்ளே வந்தார் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ. அவர் உக்ரைனை ஸ்டார்லிங்கில் இருந்து துண்டிப்பதை பற்றி யாரும் எந்த அச்சுறுத்தலும் செய்யவில்லை என்றும் கூறினார். ஸ்டார்லிங்குக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனென்றால் ஸ்டார்லிங் இல்லாமல் உக்ரைன் இந்த போரை நீண்ட காலத்திற்கு முன்பே இழந்திருக்கும். ரஷ்யர்கள் இப்போது போலந்து எல்லையில் இருப்பார்கள் என்று அவர் மேலும் கூறினார். சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது ரூபியோவும் மஸ்கும் மோதிக்கொண்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டதை அடுத்து அதை ட்ரம்ப் மறுத்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இன்று திங்கள் முதல் புதன்கிழமை வரை சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் தனது உக்ரைனிய சகாக்களை சந்திப்பார் என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சு ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. பயணத்தின் போது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதியின் இலக்கை முன்னெடுப்பதற்காக ரூபியோ உக்ரைனிய அதிகாரிகளை சந்திப்பார் என்று ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் தெரிவித்தார். ரூபியோ சவுடி இளவரசர் மொஹாமட் பின் சல்மானை சந்தித்து பிராந்தியத்தில் பகிரப்பட்ட நலன்களை முன்னேற்றுவதற்கும் அமெரிக்க சவுடி உறவை பலப்படுத்துவதற்கும் வழிகளை பற்றி விவாதிப்பார் என்றும் ப்ரூஸ் அறிவித்தார். உக்ரைன் மோதல் மற்றும் மத்திய கிழக்கில் போர் ஆகிய இரண்டும் பற்றிய முக்கிய அமெரிக்க பேச்சுக்களை சவுடி அரேபியா நடத்துகிறது. ரூபியோ பின்னர் கனடாவுக்கு சென்று G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் தனது G7 சகாக்களை சந்திப்பார் என்றும் கூறினார். G7 கூட்டணியில் உறுப்பினர்களாக அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை உள்ளன. G7 கூட்டணியில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் மீதும் இறக்குமதி வரி விதிப்பு செய்ய போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் ரூபியோவுக்கு கனடாவில் சூழ்நிலை வசிக்கக்கூடிய விதத்தில் இருக்காது என்று அடித்து கூறிவிடலாம். குட் லக் ரூபியோ, கனடாவுக்கு நல்வரவு.